டிஎன்டி கிங்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போது அடுத்தபடியாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு மோகன்குமார் அவர்கள் நம்முடன் கலந்து கொண்டிருக்கிறார். அவருடன் சில கலந்துரையாடல். ஸ்ரீசைலம் இந்த சிவனுக்கு வந்து நீங்கள் வந்து சேவை செய்கிறது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? யாருடைய தகவல் மூலயமா கிடைச்சது? எப்படி நீங்களாக வந்தீங்களா? உங்களை யாராச்சும் வந்து இங்கே வந்து சேவை செய்வதில் அழைத்தார்களா? நண்பர்கள் மூலமாக. அவங்களுடைய விவரங்கள் கொஞ்சம் சொல்ல முடியுமா? திரு துரைராஜா அவர்கள் நடத்துனர் அவர்கள் மூலமாக இது கிடச்சிருக்கு. இந்த சேவை செஞ்சது மூலமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி நிறைவான மனநிறைவு இருக்குது. சரி, இங்கே இந்த கோயிலில் என்னென்ன சேவைகள் இருக்குது? அது எது உங்களுக்கு வந்து மனநிறைவு தரக்கூடிய சேவை என்னென்ன இருக்குது? கோயிலில் வரவங்களுக்கு அந்த லைனில் போகிறதுக்கு ஒழுங்குபடுத்துதல், இப்போ அன்னதானத்துக்கு போகிறவங்கள ஒழுங்குபடுத்துதல், வழி தெரியாதவங்களுக்கு எந்தெந்த சாமிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, என்னென்ன எந்த இடத்துல இருக்குன்றது தெரிவிக்கிறது. இது மாதிரி சில பொது சேவை செஞ்சிட்ருக்குறோம். இந்த சேவையை நீங்கள் எத்தனை நாள் செய்கிறீங்க? இது வந்து 5 நாள் சேவை இருக்குது, 7 நாள் சேவை இருக்குது, 10 நாள் சேவை இருக்குது. இதுக்கு வந்து போகிற செலவு நம்மளோட செலவு. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த முதல் நாள் சேவையிலிருந்து அந்த 5 நாள் சேவை முடிகிற வரைக்கும் உண்டான உணவுகள், நமக்கு தங்கிறதுக்கு வசதி எல்லாமே வந்து கோவில் நிர்வாகம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதில் எந்தவித குறையும் இல்லை, நல்ல அருமையாக இருக்குது. இந்த சேவை செய்கிறதுக்கு யார் வேணால் வரலாமா, இல்லை இன்னார் தான் வரணும்னு ஏதாவது கட்டுப்பாடு தான் இருக்கா? வர்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர் என்ன? அப்படி எதுவும் கட்டுப்பாடுகள் கிடையாது, யார் வேணால் வரலாம். 5 நாள் தங்கக்கூடியவங்க முடிகிறவங்க இங்கே வரலாம். ப்ரொசீஜர் வந்து என்ன, அங்கே நம்ம நண்பர்கள் மூலமாக இது அழைப்பு வரும். அழைப்பு வரும்போது ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு டிக்கெட்டை புக் பண்ணி கரெக்டாக வந்திருக்கணும். அவ்வளோதான். நேரம் தான் முக்கியம். இங்கே சரியான நேரத்துக்கு வந்துட்டோன்னா அந்த முதல் நாள் சேவையிலேருந்து முடிகிற 5 நாள் சேவை வரைக்கும் நம்ம செய்யலாம். பொது சேவை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நமக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. மக்களுக்கு சேவை செய்யும்போது இறைவனுக்கு தொண்டு செஞ்ச மாதிரி இருக்குது, மக்களுக்கு சேவை செஞ்ச மாதிரி இருக்குது. அதில் நமக்கு ஒரு நல்ல ஆத்ம திருப்தி கிடைக்குது. இந்த சேவையில் கலந்து கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆவணங்கள் கொண்டு வந்து இங்கே சமர்ப்பிக்க வேண்டியிருக்கா? ஆதார் கார்டு, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். வேறு எந்த இதுவும் ஆவணங்களும் தேவை கிடையாது. ஏன்னா அந்த 5 நாள் நம்ம தங்கிறதுக்கு இவங்க இந்த சேவை செய்கிறாங்கன்றதுக்கு நமக்கு ஐடென்டி கார்டு கொடுக்குறாங்க. அது அந்த ஐடென்டி கார்டில் அந்த ஃபோட்டோ ஒட்டி பேர், அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்காக அந்த ஃபோட்டோ தேவை. ஆதார் கார்டு எந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க, எந்த அட்ரஸ் அப்படின்றதுக்காக முகவரி, அதற்காக ஆதார் கார்டு நம்ம சமர்ப்பிக்கணும், அவ்வளோதான். மாதிரி சேவை எத்தனை கோயிலில் செஞ்சுருக்கீங்க? இது வந்து 5வது கோயில். 5வது கோயில் இது. இதுக்கு முன்னாடி 4 கோயில் நான் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி செஞ்ச கோயிலில் என்ன சேவை செஞ்சீங்கன்னு கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா? இதற்கு முன்னாடி வந்து திருவண்ணாமலை கோவிலில் வந்து 2 தடவை உண்டியல் என்ற பணி கிடச்சிது. அந்த சேவை செஞ்சுருக்கிறோம். அதன் பிறகு ஸ்ரீசைலம் காலஸ்திரி போயிருந்தோம். காலஸ்திரிலையும் அதே மாதிரி உண்டியல் என்ற பணி தான் கிடச்சிருந்தது. அதுவும் ஒரு நாள் பணி. அது ரொம்ப நிறைவாக இருந்தது. அங்கே நல்ல ஒரு வந்து இந்த பணி செய்கிறவங்களுக்கு சிறப்பான இது செஞ்சு கொடுத்துருந்தாங்க. கோவில் நிர்வாகம் எந்தவித குறையும் இல்லாமல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த பணி செய்கிறதுக்கு ஆண் பெண் இருபாலரும் செய்யலாமா, இல்லை ஆண்கள் மட்டும் செய்யலாமா? ஒரு சில கோயிலில் ஆண்களை மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க. வயது வந்து 55க்கு மேலே இருக்கக்கூடாதுன்றாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஒரு சில கோயிலில் அந்த இருபாலரும் பண்ணலாம். சேவை செய்கிறதுக்குன்னு வர்றதுக்கு வந்து ஆண்களை மட்டும்தான் அழைக்கிறாங்க. அவங்க உண்டியல் என்றதுக்கு வந்து 2 பேருமே வந்து பண்ணலாம். அதில் வந்து எந்த வித கட்டுப்பாடும் கிடையாது. அதில் வயது வித்தியாசங்கள் கிடையாது, பண்ணலாம். இந்த சேவை தவிர இந்த உழவார பணி அது போன்ற பணிகளை மேற்கொள்கிறீங்களா? அந்த மாதிரி எதுவும் நான் இது வரைக்கும் போனதில்லை. இனிமேல்ட்டு போகணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. இந்த சேவைங்கிறது எல்லா நாளும் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கா, இல்லை அது குறிப்பிட்ட நாள் மக்கள் அதிகமாக வரக்கூடிய நாளுக்கு மட்டும் இருக்கா? அனைத்து நாட்களும் இருக்குது. அது வந்து அலாட்மெண்ட் டேட்டில் கொடுக்குறாங்க. அது நமக்கு என்றைக்கு சௌகரியப்படுதோ நம்ம அன்றைக்கி அந்த அலாட்மெண்ட் டேட்டில் நம்ம வந்து பண்ணுறதுக்கு செய்யலாம். இந்த பணி வந்து உங்களுக்கு கிடைச்சதை வந்து இறைவன் கொடுத்த வரமாக எடுக்கிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து இதை எப்படி நினைக்கிறீங்க? அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அவர் நினைக்கலன்னா நம்மளால் இங்கே வர்றதுக்கும் முடியாது, மக்களுக்கு பணி செய்கிறதுக்கும் நமக்கு கிடைக்காது. அதே விதத்தில் இந்த கோயிலில் வந்து செய்கிறதுக்கு அவரோட அனுமதி கிடைச்ச போய் தான் நம்ம இங்கே வந்து செய்கிறோம்.
அவனன்றி ஓர் அணவும் அசையாதுன்றது இதில் வந்து நிறையா உண்மையாக இருக்குது. இந்த பணி இந்த சேவை வந்து 5 நாட்கள் 7 நாட்கள் 10 நாட்கள் 3 நாட்கள் என்று சொல்லுகிறீர்கள். அப்படி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து மற்ற உடல் உபாதைகள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி செயல் இருக்கிறது? வித கஷ்டங்கள்லாம் எதுவும் கிடையாது. இறைவனுக்கு தொண்டு முழு மன திருப்தியோடு இருக்குது. இறைவனுக்கு பணி செய்கிறதுல வந்து முழு திருப்தி நமக்கு கிடைக்குது. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த இயற்கை சூழல் நிறைந்த இந்த நதியிலே திரு மோகன்குமார் அவர்களை நேர்முக பேட்டி கண்டதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த யூடியூப் டி நகர் கிங்ஸ் யூடியூப் நேயர்கள் அனைவரும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு வந்து திரு மோகன்குமார் அவர்கள் இந்த ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இந்த பேட்டி கண்டதுக்கு மிக்க நன்றி. இந்த யூடியூப் சேனலுக்கு மிக்க நன்றி. டிஎன்டி கிங்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.